ஆறுதலின் தேவனுடைய பாதத்துக்கு வந்திருக்கிற நாம் இந்த இடத்துல ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல நம்ம கடந்து போக போகிறோம். கர்த்தர் அதை செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துக்கு ஒத்த ஒரு பாடல், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. என் ஆத்துமா என்னோடு கூட சேர்ந்து, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே ஆத்துமான் தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமான் தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சன்னதியிலே தங்கியிருக்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் ஆண்டவரே. இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருக்க போகிற பாக்கியவான்களால் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லா கைகளை உயர்த்தி அந்த தேவனுடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல நாங்கள் உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறோம். ஆண்டவரே எங்கள் முகத்துக்கு ரட்சிப்பை தரக்கூடியவரே, உம்முடைய சமூகத்துக்கு ஆறுதலையும் தேவனுடைய பாதத்துக்கு வந்திருக்கிற நாங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டுதான் சொல்ல போகிறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள போகிறோம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் இருந்து எங்கள் ஆண்டவர் விடத்துக்கு உம்முடைய தேவ மனிதனை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை கொடுத்து விடத்தில் நாங்கள் அனுப்ப போகிறோம். அது உம்முடைய மகா பெரிய கிருபை, அது உம்முடைய மகா பெரிய இரக்கம். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் சொல்லும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். அவருடைய சமூகத்திலே அவர் நம்மை பலப்படுத்தும்படி இடத்தில் கடந்து கொண்டிருக்கிறாரே. உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் தலைப்படையார், ஓடினாலும் தலைப்படையார், நடந்தாலும் ஆமே நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான? கைதட்டி இன்னும் உற்சாகமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தகப்பனே இந்த பகுதியில உம்முடைய வார்த்தைகளை விதையாக விதைக்கும்படியாக வந்திருக்கிறதான அன்பு சகோதரர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம்.
உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை, வேத வசனத்தை விதையா இந்த இடத்துல விதைப்பதற்கு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இது அநேகருக்கு பலனுள்ளதாய், ஆசீர்வாதமானதாய், தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கடந்து செல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மூலமாய் தேற்றப்பட, ஆறுதல் அடைய, கர்த்தர் ஒவ்வொருவரோடு நேரடியாய் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கண்மலையின் நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை இப்பொழுது அருமையான சகோதரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசவும், பலத்த கிரியைகளை தேவன் நடப்பிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன். உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரும் வாடுறேன். ஹல்லேலூயா. உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. ஹல்லேலூயா. நான் சங்கீதம்லாம் கத்துக்கிட்டது இல்ல. பாஸ்டர் ஐயாட்ட கேட்டேன், நீங்க எல்லா பாட்டையுமே ஒரு வேற ராகத்துல பாடுறீங்களா, அது எப்படின்னு கேட்டேன். அந்த ஐயாவும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். ஐயா மன்னிச்சுக்க ஐயா, உங்க முன்னாடி அப்படிலாம் இல்ல, நான் கேட்டேன் எல்லாமே ஒரு வேற ராகமா இருக்க, வித்தியாசமா புது ராகமா இருக்க. ஆமே, இது நம்ம ஆறுதலின் தேவன் ஊழியங்களுடைய ராகம். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசப்பா இப்படி பாடினா தான் கேட்பாரு, அப்படிலாம் இல்ல, எப்படி பண்ணலாம் அவர் கேட்பாரு. ஹல்லேலூயா. ஐயா அப்படி பாடினா கூட ஒரு பார்த்த அபிஷேகம் இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம், அபிஷேகம் தான் முக்கியம். ஆமே. ஹல்லேலூயா. கை தட்டி பாடலாமா? அந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நல்ல கை தட்டி. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில். நல்ல கை தட்டி. உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரும் பாடுறேன். உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரும் பாடுறேன். முகத்தை பார்க்கலே, முகவரி பார்க்கலே, முகத்தை பார்க்கலே, முகவரி பார்க்கலே, உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டீர், உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து. உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன், உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வழிகளும் உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகளும் என் வழிகளும் உயர்ந்து வைக்கிறார். நம்ம நினைப்புல இப்படி இருக்கும், ஒரு சென்ட்ல ஒரு வீடை கட்டி, 2 சென்ட்ல ஒரு சின்ன வீடை கட்டி, ஒரு குடிசை போட்டு உட்காந்து ஏசப்பா 10 சென்ட் கையில ஒரு பங்களா கட்டி தரான் உனக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்கு ஒரு 10,000 சம்பளத்துல ஒரு வேலை, ஏசப்பா 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல உனக்கு வேலை தரேன். அவர் நினைவுகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்தவைகள்.
ஹalleluya. ஏசப்பா பெரிய கேளுங்க. ஒரு தேவ மனிதன் சொன்னா, இந்த பெரிய தேவனிடம் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பக்கத்துல கை, நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர் சொல்லுங்க. பக்கத்துல அதெல்லாம் நகட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும்போது பையன் கைய பிடிங்கம்மா பக்கத்துல. ஐயா கைய பிடிங்க பக்கத்துல, நான் வந்துருவேன் இப்ப கீழே இறங்கி. ஹalleluya. கை பிடிச்சவங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவரு. இந்த அக்காலாம் அசையவே இல்லையக்கா, கை பிடிங்க. நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவரு, அவர் பெரிய காரியம் செய்வார். ஹalleluya. இந்த மாதிரி மீட்டிங்க்கு வரும்போது மாமியார் மருமக சொந்தக்காரங்க இப்படி உட்காராதீங்க பக்கத்துல. ஹalleluya. வேற வேற ஆள் கூட உட்காருங்க. ஏன்னா உங்க மாமியாரை பார்த்து நான் திடீர்னு சொல்லுவேன், அவங்க நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லுங்க. இந்த அம்மாவை பார்த்து நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லலாம். ஹalleluya. உங்க மருமகளை பார்த்து சொல்லுங்க, நீ இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா சொல்லுங்க, கை கொடுங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இது வேற ஒரு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அக்கா அப்படின்னு சந்தோஷமா சொல்லி இருக்கீங்க. ஹalleluya. இப்ப வேற ஆள் இருந்தா எப்படி இருக்கும்? ஆமே, விளையாட்டுக்கு சொன்னேன். ஹalleluya. பிரைஸ் the Lord, பிரைஸ் the Lord. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் பாடலாமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம். மத்த எல்லாமே ஆஃப் பண்ணி இந்த மைக்லாம் அத நினைச்சுதான் நான் பாடுறேன். உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உம்மை நினைச்சுதான் நான் பாடுறேன். உம்மை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். கை தட்டி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? போல தெய்வம். நல்ல கை தட்டி சொல்லுங்க.